பூசாரி அரசு நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உறுப்புதான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. செவிலிய அதிகாரி குமுதா வரவேற்புரையாற்றினர். மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை தலைமை தாங்கினர். மருத்துவர்கள் கீர்த்தி, லட்சுமி, பூங்குழலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை பேசுகையில், உறுப்பு தானம் செய்வதன் மூலம் இறந்த பின்பும் வாழலாம். நம் நாட்டில் மாற்று அறுவை சிகிச்சைக்காக உறுப்புகள் மற்றும் திசுக்களின் பற்றாக்குறையினை கருத்தில் கொண்டு இறந்த பிறகு உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானம் செய்ய முன்வர வேண்டும். நாம் பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள் மற்றும் திசுக்கள் தேவைப்படுவோருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதற்காக நமது மரணத்திற்கு பிறகு தானம் செய்த உறுப்பு தான உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். மேலும் உறுப்பு தான படிவத்தை பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஐயனார் கோவில் வீதி வி மணவெளி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி உமா மகேஸ்வரி மற்றும் வில்லியனூர் கேசவ பிரியா நகர் லூர்து நகர் பகுதியைச் சேர்ந்த சாந்த லதா வயது 50 ஆகிய 3 பேரும் தங்களின் இறப்பிற்கு பிறகு தங்களின் உடல்களை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வந்தனர். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் அவர்களின் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பதிவு செய்த உடல் உறுப்பு தான பதிவு அடையாள அட்டையினை சுகாதார நிலையத்தில் மருத்துவ அதிகாரி தலைமையில் சுகாதார நிலைய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள், வில்லியனூர் வாஞ்சிநாதன் இளந்தொண்டன் அமைப்பு நிறுவனர் ராமர் ஆகியோர் இணைந்து வழங்கி பாராட்டினர். சுகாதார நிலையம் சார்பாகவும் உங்களோட பொதுமக்கள்ல ஒருத்தவங்க பண்ண ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். 2 நிமிஷம் தான் யாரையும் இது பண்ணுறதில்ல. ஐயா வாங்க. இவர் வந்துட்டு ஐயா கிருஷ்ணன், இவருக்கு வந்துட்டு 85 வயசாகுது. அவங்க மனைவி உமா மகேஸ்வரி, அவங்களுக்கு வந்துட்டு 75 வயசாகுது. அவங்க 2 பேரும் வந்து அவங்க இறப்புக்கு அப்புறம் அவங்களோட உடல் முழுசாவே தானம் பண்றதுக்காக டொனேட் பண்றதுக்கு கை கட்டிக்குவோம். அவங்க நம்ம எல்லாருமா சேர்ந்து கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே. நம்மளாம் கண் தானம் செய்யறதுக்கே ரொம்ப யோசிக்கிறோம். கண்ணை வந்துட்டு செத்ததுக்கு அப்புறம் முகம் அகோரமா மாறிடும், கண்ணே இருக்காது, இப்படிலாம் நம்ம நினச்சி பயந்துட்டு கண் தானமே நம்ம கொடுக்காத நேரத்தில் உடல் தானத்தை வந்துட்டு அது ஒரு கணவன் மனைவி வந்து எந்த அளவு அவங்க ஒத்துமையாக பேசி பழகி இருந்தா இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க செய்கிறாங்கிறத நம்ம கட்டாயம் ஊக்குவிக்கணுமா இல்லையா? நீங்களும் ஃபியூச்சரில் நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு கேட்டுக்கிறோம்.